கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். சொல்லுங்க. அருமையான கருத்தை முதல் நாளிலேயே நாம் எடுத்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை விடுவித்தால்தான் அமைதி கிடைக்கும். இந்த ஆண்டு முழுவதும் நமது ஊரிலே, நமது பங்கிலே அமைதியை பற்றி சிந்தித்து நிறைவாக நம்முடைய ஆலய திருவிழாவோடு அந்த அமைதியை வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றோம். ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அன்பானவர்களே, இந்த வார்த்தை நம்மிடையே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை விடுவிப்பார், ஆண்டவரை என்னை நிச்சயம் விடுவிப்பார். அதாவது நாம் பார்க்கலாம், திருப்பாடல் 91:10 சொல்கிறது, இனி தீமை உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. மனம் போல்தான் வாழ்க்கை. நம்முடைய மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் வாழ்க்கை. மனம் நன்மையாக, உண்மையாக, நிறைவாக, நம்பிக்கையோடு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மனம் கொண்டிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும். என்னடா வாழ்க்கை, அதைத்தான் இந்த நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம். புலம்பாதீர்கள், சிறுபிள்ளைத்தனமாக இருக்காதீர்கள், நீங்கள் வாழ்க்கையை வாழுங்கள், நம்பிக்கையோடு வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். தானியேல் அருமையான நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார். சிங்க குகையில் தூக்கி போட்டார்கள், ஆனால் சிங்கம் அவரை ஒன்றும் செய்யவில்லை. நமது வாழ்விலும் நல்ல வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, மனதிலே கள்ளம் கபடில்லாத வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் எதுவும் என்னை கட்டுப்படுத்தாது, நான் ஆண்டவரின் பெயரால் விடுவிக்கப்படுவேன் என்பது உண்மை. இரண்டாவது நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய இறையடியார் பவுல் சிறையில் இருக்கும் பொழுது அந்த சிறை கதவுகள் உடைந்து வெளியே வருகின்றார். ஆனால் அந்த காவலன் பார்க்கின்றான், ஐயோ இந்த சிறை கைதிகளை தப்பிவிட்டார்களே, இனி என்னை கொன்று விடுவார்களே என்று தன்னை கொல்ல நினைக்கும் பொழுது பவுலடிகளார் சொல்வார், இல்லை, இங்குதான் இருக்கிறோம், ஆண்டவர் என்னை விடுவித்தார். அன்புக்குரியவர்களே, நாம் நன்மை செய்தால் ஆண்டவர் நம்மோடு இருப்பார், நம்மை விடுவிப்பார் என்பது உண்மை. இன்னும் பார்க்கலாம், 3 பேர் தீச்சூளையில் கிடந்தார்களே, சித்தாக் இவர்கள் 3 பேரும் தீச்சூளையில் கிடந்த பொழுது அவர்களை கடவுள் விடுவித்தார் என்று பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் நமது வாழ்க்கை ஆண்டவருக்குரியதாக, அன்பானதாக, கள்ளம் கபடு இல்லாததாக, உண்மையானதாக, பிறருக்கு உதவுவதாக இருக்க வேண்டும். அதை அத்தகைய வாழ்க்கை இருக்கும் பொழுதுதான் நாம் விடுவிக்கப்படுவோம். நம்முடைய மிக்கேல் அதிதூதரை பார்த்தோம் என்றால் அவரும் நம்மை தீமை, தவறு, பாவம் அனைத்திலிருந்தும் விடுவித்து நம்மை பாதுகாப்பதற்காகத்தான் இருக்கின்றார். ஆகவே இதனை மனதில் கொண்டு, ஆண்டவரே, நான் நல்லதொரு வாழ்வை வாழ அருள் தாரும், நீர் என்னை விடுவித்து அன்பான மகிழ்வான குடும்ப வாழ்வை வாழ ஆசீர்வாதத்தை தாரும் என்று இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.